கேப்டன் லின்னேயஸ் ரைட். இவர் ஒரு மிகச்சிறந்த புகைப்பட கலைஞர். அதாவது ஒரு புகைப்படத்தினுடைய அழகு எதில் இருக்கிறது? அந்த படத்தில் உள்ள இருளில் இருக்கிறதா அல்லது ஒளியில் இருக்கிறதா? அந்த ஒளிக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த நிழலிலே தான் இருள் இருக்கிறது என்பதை துல்லியமாக தன்னுடைய படங்கள் மூலமாக வெளிப்படுத்தியவர் தான் கேப்டன் லின்னேயஸ் ரைட். ஒரு கேமராமேன் அப்படிங்கிறவர் அந்த கேமரா ஒரு அக்ரிணை பொருள், உயிரற்ற பொருள் அப்படின்னு நினைக்க கூடாது. அதுவும் தன் ஆன்மாவோடு கலந்தது, அதுவும் தன் உடலினுடைய ஒரு பகுதி தான், அதனுடைய நீட்சி தான் அப்படி நினைத்து அந்த கேமராவை கையாளுகிற போது அதில் வரக்கூடிய படங்களுக்கு காலத்தை தாண்டி நிற்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அமரத்துவம் இருக்கிறது அப்படிங்கிறத உணர்த்தினவர் தான் இவர். சென்னையில தான் சென்னையில நீங்க பழைய படங்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த பழைய காலத்துல சென்னையை பற்றிய படங்கள், தமிழ்நாட்டில் உள்ள படங்கள் எல்லாவற்றையும் எடுத்தது இவர் ஒருத்தர் தான். தமிழகம் முழுக்க சென்று எல்லா ஊர்களையும் படம் பிடிச்சிருக்காரு, கோயில்களை படம் எடுத்திருக்காரு, சிலைகளை படம் எடுத்திருக்கிறாரு, அந்த மக்களை படம் எடுத்திருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா இந்தியாவில் உள்ள சங்கங்களிலேயே மிகவும் பழமையான சங்கம் எதுன்னா சென்னை புகைப்பட சங்கம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மெட்ராஸ்ல ஒரு பெரிய சங்கத்தை ஏற்படுத்தி இவருடைய படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் சென்னையில் உள்ள கவின்கலை கல்லூரியில இன்னைக்கும் பாடமா வச்சிருக்கிறாங்க, ஒரு ஆவணமா வச்சிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த கொள்கை உடையவர் அவருடைய படங்கள் அவ்வளவு இன்னைக்கு பேசிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதாவது சிப்பாய் கழகம் ஏற்படுகிறது, அதன் பிறகு கிழக்கிந்திய கம்பெனியினுடைய அதிகாரம் லண்டனுக்கு மாறுது. அப்போ நிர்வாகத்தினுடைய வசதிக்காக பொருளாதார செலவெல்லாம் சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவருக்கான சம்பளம் நிறுத்தப்பட்டு ஒரு பணியை நிறுத்துறாங்க. அவருடைய கேமராவெல்லாம் விலை பேசி வித்துற சொல்லிடுறாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல அந்த புகைப்படம் எடுக்கக்கூடிய பணியை விட்டுட்டு இராணுவத்துல போய் சேர்றார். அங்க மேஜர் ஆறார், இராணுவ பணிகளை நிறைய ஈடுபடுறார். இவருக்கு நில அளவை துறை நன்றாக தெரியும், தொல்பொருள் ஆராய்ச்சி தெரியும். எல்லாவற்றையும் விட கூடுதலாக இவர் ஒரு புகைப்பட கலைஞராக இருப்பதனால எல்லாவற்றையும் நுணுக்கமாக அவருடைய காலத்துல பதிவு செய்யறார். அவர் காலத்துல போட்டோ எடுக்கிறதுங்கிறது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் கிடையாது, இன்னைக்கு இருக்கிற மாதிரி கிடையாது. அன்னைக்கெல்லாம் நெகட்டிவ் தான், அதன் பிறகுதான் அதை கழுவி பிரிண்ட் போடுவாங்க. அசையக்கூடிய பொருட்களை படம் எடுப்பது என்பது மிக மிக சவாலானது. அசையாத பொருட்களை படம் எடுப்பது என்பது மிகவும் எளிது. ஆனால் அசையக்கூடிய பொருட்களை படம் எடுக்கும் பொழுது அவ்வளவு தெளிவாக அது வராது. அந்த அளவுக்கு தொழில்நுட்ப வசதிகளே இல்லாத ஒரு காலகட்டத்துல அவர் எடுத்த அந்த புகைப்படங்கள் எல்லாம் என்ன பண்றாருன்னா பிற்காலத்துல அவர் லண்டன், அமெரிக்கா போன்ற இடங்கள்ல கண்காட்சிக்காக வைக்கிறார். அந்த படங்களை எல்லாம் கண்காட்சியில பார்த்த பிறகுதான் உலகத்தினுடைய கவனத்துக்கு அது போகுது. போனதுக்கு அப்புறம் தான் இந்தியா இவ்வளவு அழகானதா, சென்னை மாகாணத்தினுடைய அழகு இவ்வளவு சிறப்பாக இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய படங்கள் வழியாகத்தான் உலக மக்கள் எல்லோருமே தெரிந்து கொள்கிறார்கள். இன்னைக்கும் நீங்க சென்னையில அந்த அந்த ட்ராம்ப்னு சொல்லக்கூடிய அந்த வண்டி போற படமா இருக்கட்டும், பழைய சென்னையில சன்னா சாலையில மாட்டு வண்டி போற படமா இருக்கட்டும், நம்முடைய ரங்கநாதர்ல இருக்கக்கூடிய அந்த படமா இருக்கட்டும், இந்த மாதிரி பழைய காலத்து படங்கள் அந்த காலத்து சென்னை எப்படி இருந்தது என்பதையெல்லாம் மிகச்சிறந்த ஆவணமாக பதிவு செய்து அதை ஒரு வரலாற்று பெட்டகமாக நமக்கு தந்த ஒரு மாபெரும் கலைஞர் அவர் தான் நம்முடைய கேப்டன். பல துறைகள்ல சிறந்து விளங்கினாலும் அடிப்படையில அவர் அந்த ஒளிப்பதிவு செய்யக்கூடியது அவர் தவற விட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சுதந்திர போராட்ட காலகட்டத்துல பல போர்கள், பல யுத்தங்கள் நடந்திருக்கு. அந்த யுத்தத்தில் எடுக்கப்பட்ட பல புகைப்படங்கள் இவர் மூலமா தான் இன்னைக்கும் அந்த காலகட்டத்தை நம்முடைய கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்துது. அப்படின்னா எவ்வளவு உயர்ந்தது இந்த புகைப்பட கலை என்பதை இது போன்ற ஆளுமைகளை பார்க்கிற போது நாம் தெரிந்து கொள்கிறோம். அதிலும் குறிப்பா தஞ்சை பெரிய கோயில பாத்தீங்கன்னா ஒரு கல்லுக்கும் ஒரு கல்லுக்கும் நடுவுல எந்த சிமெண்டோ, எந்த பூச்சோ, எந்த ஒட்டு பசை எதுவுமே இருக்காது. கல்லுக்கு மேல கல் அடுக்கி வச்சிருப்பாங்க, மேல ஒரு பெரிய பாரமான கல்லை வைத்து அழுத்தி அந்த கட்டடக்கலையில உருவாக்கியிருப்பாங்க. இந்த மாதிரி பல நுணுக்கங்களை வெளிக்கொண்டு வந்தவர் அவர் தான். அவருடைய கவனம் முழுக்க கட்டடக்கலையின் மீது விழுந்தது, சிற்பக்கலையின் மீது விழுந்தது. அப்படி பலவற்றை ஆவணமாக்கி நமக்கு தந்தவர் அவர் தான். இன்னும் சொல்ல போனா பல வெளிநாட்டுலேருந்து வந்த வெள்ளக்கார துறைங்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. அவங்க காலத்துல கூட அவங்க அதை ஆவணப்படுத்தி வைக்கல. ஆனா அந்த துறைகளுடைய போட்டோ எல்லாமே நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் மிகப்பெரிய பங்களிப்பு, மிகப்பெரிய கொடை அப்படின்னு சொல்லலாம். அவருடைய ஒவ்வொரு ஓவியமும் இன்னைக்கு ஒரு பெரிய வரலாறாக, ஒரு பெரிய ஆவணமாக, ஒரு பெரிய பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷமாக இன்றைக்கு இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு தென்னிந்தியாவை படம் எடுத்த மிகச்சிறந்த கலைஞர் அப்படின்னு நம்ம ஒரு சொல்லலாம், புகைப்பட கலைஞர்
கேப்டன் லின்னஸ் ரைட். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.